ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். 18ஆம் நூற்றாண்டில், அதாவது 1840 சேலத்தில் ஒரு மிஷினரி வந்தாங்க. லெக்லர், அதாவது ரெவரண்ட் ஜேஎம் லெக்லர். இவங்க அந்த நேரத்தில் அந்த ஏரியாவில் ஒரு தொழிற்பயிற்சி பள்ளி ஆரம்பிக்கிறாங்க. ஆகையினால் அங்கே வேலை செய்வதற்கு கைவினை வேலை செய்ய தெரிந்தவர்களை அங்கே தேர்ந்தெடுக்கணும், அவங்கள வரவழைக்கணும். ஆகையினால் அதற்காக அவர் பிரயாசப்படும் பொழுது திருநெல்வேலியிலிருந்து கணம் தாவீது உபதேசியார் அவருடைய தலைமையில் 30 குடும்பங்கள் மாட்டு வண்டியில் தங்களுடைய உபயோக பொருட்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு ஒரு நல்ல ஒரு எதிர்கால வாழ்க்கையை நோக்கி, சேலத்தை நோக்கி மாட்டு வண்டியில் சென்றார்கள். சென்று அடைந்த இடத்தில் நன்றாக பணிகள் நடந்து கொண்டிருந்தது. ஆலயங்கள், கட்டிடங்கள், இருப்பு பாதை, இப்படி அநேக பணிகளில் இவர்கள் ஈடுபட்டு திறமைகளை காட்டினார்கள். ஆனால் ஒரு சமூகத்தினர் இவர்களை வெறுக்க ஆரம்பித்தார்கள். ஆகையினால் சேலம் மிஷனுக்கும் இவர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் இருந்து அந்த சேலம் மிஷனிலிருந்து வெளியேறி வந்தார்கள். இப்படி வெளியேறி வரும் பொழுது இவர்கள் தங்களுடைய சொந்த இடத்தை விட்டு அங்கே சென்றவுடன் தங்குவதற்கு இடமில்லை, சொந்த ஊர் என்று சொல்வதற்கு அங்கே எதுவுமே இல்லை. இந்த சூழ்நிலையில் இந்த தாவீது உபதேசியார் அவர்கள் தனது நண்பர்களுடன் தனது சொந்த பணத்தையும் நண்பர்களுடைய பணத்தையும் வைத்து அங்கே ஒரு இடத்தை வாங்கினார்கள். அந்த இடத்தில் இந்த மக்களை குடியேற்றினார்கள். அந்த இடத்திற்கு அருமையாக பெயர் வைக்க வேண்டும். இவர்கள் திருநெல்வேலியிலிருந்து, அடைக்கலாபுரத்திலிருந்து அவர்கள் சென்றதினால் அந்த இடத்திற்கும் இவர்கள் சேலத்தில் இவர்கள் வாழ்ந்த அந்த குடிபுகுந்த இடத்திற்கும் அடைக்கலாபுரம் என்ற பெயரை சூட்டினார்கள். இன்று வரை அந்த அடைக்கலாபுரத்தில் காலாங்காலமாக வம்சா வழியாக அந்த இடத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவருடைய தியாகமும் ஒருவருடைய முயற்சியும் இன்று பல லட்சம் மக்கள் பல 100 ஆண்டுகளாக அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற எந்த ஒரு தாளந்தினாலும் சரி, ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், அல்லது பெரிய அளவில் நீங்கள் பணத்தை வைத்திருக்கிறவர்களாக இருக்கலாம், ஏதோ ஒரு வழியாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட மக்களுக்காக சேவை செய்ய முன் வர வேண்டும். அன்று செய்த தியாகம் இன்று வரை சேலத்தில் பேசப்படுகிறது. இந்த அடைக்கலபுரம். நன்றி. காட் பிளஸ் யூ.